நாங்கள் ஏட்ட இந்த செடி வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னேன். இது நம்ம ஆரஞ்சு செடிக்கிட்ட இருக்கிற குட்டி செடி. அவங்களும் வாங்கி வச்சுட்டாங்க, அவங்க மரமாகவே வாங்கி வச்சுட்டாங்க. எனக்கு இதில் ஒயிட் கலர் பிடிக்குங்க. அந்த இடத்துல சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. தம்பி காலையில் கூப்பிட்டு திடீர்னு வரியாக்கா வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டான். தம்பி கார் வாங்கியிருக்கங்காட்டி தங்கச்சி பையன் ட்ரீட் கேட்டானாம்மா, அதனால நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கிளம்பிட்டோம். இதில் ஒரு மரமே அது அதான் யோசனை. கட்டித்தார சுற்றி மாடு கட்டிக்கிட்டு அதில் மெதுவா இந்த வேளா மரம் தொட்டி சல்ல இது கூட கட்டவுன் மாட்டிருக்குதுடா தம்பி. எனக்கா சல்ல கட்டவுன் மாட்டிருக்குதுங்கிற கட்லினால பொறிக்க முடியாது. ஆமாம் போயிட்டே இருக்குது. அந்த கிணத்துக்குள்ள ஒன்று இருந்துச்சு. நான் சொன்ன நேரத்துக்கு எடுத்து வச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி மரமாயிருக்கு. டக்குன்னு மரமாகுதாட்டுக்குது இல்லை? ஆமாம். இப்போ ஒரு வருஷத்து அத்தை இறந்த டைம்ல சிறுசு குட்டியாக தான் இருந்தது. அப்போ அந்த டைம்ல சுத்தம் பண்ணுறப்ப கூட சுத்தம் பண்ணிடலாம் புடுங்கிடலான்னு எல்லாம் பேசிட்டு இருக்கல. அது தெரில. நம்ம வீட்டில் எதுவாடா டேய், நான் ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியலிங்க. யார் வந்தாலும் சரி ஏதோ ஒரு மரத்தடி கூட்டிகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு தடியோ ஏதாவது இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவங்களாம் பொறிக்கிறது சாப்பிட்றது எல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குது. அப்புறம் அப்படியே இங்கெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ணா அங்கேருந்து அப்படியே வந்து இது பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா, ஜாயின் பண்ணிட்டான். நான் அவ்வளோதான் தூக்கி வெளியே சொன்னா உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நிஜமாலுமே சாப்பிட்டது எதுவுமே எடுக்கலிங்க. அது ஒன்றா வந்துகிட்டே இருந்தது. சாப்பிட்றக்கே எங்களுக்கு டைம் சரியாக போச்சு. போனது மட்டும்தான் இருக்குது. மணி 1:15 ஆச்சு. சும்மா டம்மி வச்சு 1:15 வருகிறோம். வாங்க ஏதாவது பேசுங்க. என்ன பேசுறது? அப்படியே பேச இவங்க அப்பா சொன்னது கோச்சக்காரத்தி கடை போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாலுமே ஃபுட்டு அல்டிமேட்டாக இருக்கும். போனீங்கன்னா போய் சாப்பிட்டு பாருங்கள். அதை பற்றி நான் இன்னும் பேசவே இல்லை. சும்மா ஏதோ அந்தப்போ நான் பேசுனதோட சரி. கோச்சக்காரத்தி கடை வந்து அல்டிமேட்டாக இருக்கும். மாமா மறக்க முடியாதெல்லாம் பண்ணிடாதீங்களா. வந்த இடமே முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. அது எல்லாரும் சேர்ந்து வர்றது இதுதான் ஜாலியா இருக்கிறோம். நிஜமாவே பறந்து படம் பார்த்தேன். நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் சன்ரைஸ் இப்போ தான் இப்படி பார்க்குறேன் அப்படிமா. உடனே ஏப்பா உங்கள் அப்பா உன்னை கூட்டிகிட்டு போகல அப்படிங்க. உடனே அந்த பையன் இல்லை, அந்த பையன் கிட்ட சொல்லுவான், இல்லை எங்கள் அப்பாவை நான் இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு தலைவர் சாம்பா வருவார். ரொம்ப நாளாக பார்க்கவே முடியல அப்படின்னு சொன்னது இவர் தான், மனோஜ் அவர்களை தான் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணதுக்கு என்ன திட்டுறான் அவன். அப்புறம் என்ன 2 பேரும் கழுவி ஊற்றிட்டு சண்டையை போட்டு ஜம்முன்னு அந்த அன்னைக்கு, அதாவது அந்த கால் ரெக்கார்ட் பண்ண அன்னைக்கு அது நடந்தது. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அது திருப்பி பார்த்தோன்னே எனக்கு நம்ம நண்பர் ஊறி போவாங்க இல்லையா, அதே மாதிரி தோணுச்சு. ஸ்னேக் பாபு லப்பு அப்படிங்கிற மாதிரி ஒன்று வரும் இல்லையா, அந்த இது பார்த்திங்கன்னா அப்படியே தோணும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அது எப்படி இருக்குல்ல, உங்களுக்கு தோணுதா? அப்படி தான் எனக்கு அப்படி தான் தோணுது. பாட்டு செமையாக இருந்துச்சு. ஏசி நான் வந்து மேலே போய் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அங்கே வந்து மொத்தம் 8 பேர் தான் உட்கார முடியுமாம்மா. இங்கே வந்து மொத்தம் 12 பேர் அப்படிங்கிறதுனால எனக்கு என்னமோ கல்யாணத்தில் பந்தி வச்ச மாதிரியே இருந்தது ஒரு லைனு. செம்மையாக பாட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஏசி ரூமுக்கு அதுக்கும் ஒன்றா வந்துகிட்டே இருக்குது. எங்களுக்கு கட்டுப்படியே ஆகலை. எல்லாம் ஒட்டுக்கா வந்தால் தானே சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு நான் எடுத்தது. அது நான் அழகாக பண்ணுன்னு சொல்லிட்டு. சாப்பிட்டு நீ டெசர்ட் சாப்பிட கிளம்பி கொண்டு இருக்கிறோம். குட்டீஸ் விளையாடுற மாதிரி இருக்குன்னு போனது பார்த்தா இது 2 மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று இருக்குது, பிக் பிரதர்ஸாக என்னமோ சொல்லுவாங்க. அது செமையாக இருக்கும். நைட் டைமில் போயிட்டோம்னா தப்பாக வருது. நைட் டைமில் போயிட்டோம்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக இருந்துச்சு இந்த கடையும். நான் போகணுன்னு ஆசைப்பட்ட கடை தான் இது. கிட்டுமா கை கழுவுற இடத்துல இந்த வாசகம் இருக்கிறது. ஒரே நிமிஷம் காமிக்கிறேன். அந்த வாசகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்ப்போம்.
தம்பி எடுத்த கார் அங்கே நிற்கிது பார்த்தீங்களா வெளியே, அதுதான். நான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணோன்னே சொன்னாங்க அவங்க நான் வீட்டிலேருந்து இப்போ தான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா காரு பிரம்மாண்டமாக வந்து நிற்கிது. நான் வேறு யாரோ வராங்கன்னு நினச்சேன். அப்புறம் இவங்க எல்லாருமே வந்தாங்க, தம்பிங்க 2 பேரும், தங்கச்சி, அப்புறம் தங்கச்சி குட்டீஸ் எல்லாருமே. சைக்கிள் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் இப்போ மங்களம் பல்லடம் அந்த மாதிரி போகிற இடம் ரூட் இதுதான் அப்படிங்கிறதுனால எனக்கு அங்கே போகணுன்னு ஆசை. இப்படி தான் இந்த சின்ன அம்மா வந்து எல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. இது ஹாட் சாக்லேட்டுன்னு பேர். நிஜமாக எனக்கு பிடிக்கல, என்னமோ எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். காலையில் அவங்கெல்லாம் வந்தாங்க பொரிக்கிறதுக்கு. அவங்க பொரிச்சிட்டு போனது போக மீதி இவங்க பொரிச்சிட்டு இருக்காங்க. சின்னத்தங்க மேலே ஏறணும்னு சொல்லி ஏறி பொரிச்சிட்ருக்காரு. அப்பாவோட லட்டு குட்டி இவர். அவ்வளோ பிடிக்கும் தந்தையாருக்கு இவரை. இதுல வீரவாசனம் வேற அடம் போட்டாட்டிட்ட. அவ தின்ட்டு இருக்கிறாடோ அநியாயத்துக்கு. தம்பி உளுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து நின்றுட்டானாமா. அதனால நீ வந்தங்காட்டி உங்கள் அப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தரி சொல்லிகிட்ருக்கிறா. சின்ன மோட்டு கோசு குயின்னு எல்லாத்தையும் சோப்பில் ஒட்டுச்சுக்கிறான் இவன். பெரியவனுக்கு அந்தளவுக்கு தெரியுறது இல்லைங்க நிஜமா. அவன் நைன்னு கத்துவானே தவிர அவனுக்கு அந்தளவுக்கு தெரியாது. இவர் எல்லாத்தையும் ஜோப்புக்குள்ளேயே போட்டு வச்சுக்கிறாரு. பார்க்குறது பேரு ஏன்டி இப்படி பார்க்குற? ஆ எத்தனை கொக்கு மேயுது. கீழே பார்த்து போகணும், இங்கே தான் நிறைய இருக்கும். அப்பா என்னடா நாய் பிடிச்சிடுச்சா? ஐயோ ஆமாம். ஏன் இவ்வளோ கிடக்குது கொங்கு? கொடுமை என்னமோ ஆயிடுச்சாட்டிருக்குது. செலாம் சித்தப்பன் காட்டுக்கு வந்திருக்கியே சித்தப்பா, அப்புறம் அவ்வளோதான். இந்த 3 எந்நேரம் இப்படி தாங்க காவலுக்கு இருக்குது. பெரிய மாட்டுக்கிட்ட இருக்குது, இல்லைன்னா சின்ன மாட்டுக்கிட்ட போயிடுது. ஏன் இந்த வேலை? ஒரே குச்சி சித்தப்பன மாதிரியே போகுது. 4-5 முறங்க காய்ச்சிருச்சு. பொறிச்சிட்டாங்க. இந்த அம்மா இங்கே வந்து மேய்ஞ்சிட்ருக்கு. வாழைப்பழம் வாழைக்காயா வாழைப்பழமாகறதுக்கு காய் வெயிட்டிங். வா கீழே இறங்கு. இங்கே வந்தெல்லாம் வாய் வைக்கப்படாது, ஏதாவது தின்றாத, கடிச்சு போடுவேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.